உங்கள் வலிகளை வீண் போக விட வேண்டாம். உங்கள் வருத்தங்களை, உங்கள் நோவுகளை, உங்கள் வேதனைகளை வீண் போக விட வேண்டாம். ஒருவேளை பல வருஷங்களுக்கு முன்பாக சில பிரச்சனை மத்தியில நீங்கள் போய் வந்திருக்கலாம். இன்னைக்கு அந்த பிரச்சனை கடந்து வந்துட்டீங்க. நான் இப்ப வந்துட்டேன்னு இல்ல, அந்த போன அந்த வலி இருக்குதுன்னா அது வந்துட்டேன்னு விட்டுறக்கூடாது. அந்த வலியை பயன்படுத்த வேண்டும். அது சும்மா வீண் போக விடக்கூடாது. அதை யூஸ் பண்ண வேண்டும். தேவன் அதை தான் பேசுறார். எரேமியா 38 அதிகாரம் 9-13 வரை. ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசி துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையா இருக்குது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். அப்பொழுது ராஜா எபெத்மேலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷர்கள் உன்னோடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அப்பொழுது எபெத்மேலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷ சாலையின் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளை, கந்தை துணிகளை எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவிலை இறக்கிவிட்டு, எபெத்மேலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களில் கயிறுகளுக்குள் அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற்சாலையிலே முற்றத்தில் இருந்தான். யார் இந்த எரேமியா? ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தேசத்துக்கு தீர்க்கதரிசி. இவன் இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி கூட விளக்கம் கொடுத்த தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை பற்றி ஒரு அருமையான விளக்கம் எரேமியா 1 அதிகாரம் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 1:5, தாயின் கருவிலே அவன் உருவாக முன்பே அவனை அவர் ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறார். தாயின் கருவில் உருவாக முன்பு பேர் சொல்லி அழைத்து, உன்னை நான் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி ஆக்குவேன் என்று சொன்னார். ஒரு மிகப்பெரிய இடத்திலே கத்த வைப்பதாக அவர் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறவனை ஒரு பெரிய துறவிலே, ஒரு குழியிலே, கிணற்றிலே போட்டார்கள். அந்த கிணறு சாதாரணமானது அல்ல. எரேமியா 38 அதிகாரம் வாசித்தோம் 9 ஆனா 8 சொல்லுது, 6 சொல்லுது அது எப்படிப்பட்ட கிணறு. சிங்களம் சொல்லுது மட, தமிழ் சொல்லுது உளையான. பாருங்கள், அந்த துறவிலை கடைசியில தண்ணீர் இல்லாத உளையாய் இருந்தது, சேராய் சேரு. அந்த சேத்துக்குள்ளே அவன் மூழ்கி கொண்டிருக்கிறான். தேவன் தேர்ந்தெடுத்தவன், பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன், அவன் சேத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறான். எனக்கு பிரியமானவனே, மனிதன் அவனை கீழே குழியிலே போட்டார்கள், அவனை கிடங்கிலே போட்டார்கள். இந்த இடத்துல எத்தனோ பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். சில மனிதர்கள் உங்களை கீழே போட்டுக்கார்கள். நீங்கள் நேசித்தவர்கள் உங்களை கிடங்கிலே போட்டுக்கார்கள். சிலர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிங்க, ஒரு நம்பிக்கை துரோகம் செய்து உங்களை கிடங்கிலே தள்ளி இருக்கார்கள். சில நேரத்தில் ஏதோ உங்களை தப்பா குற்றம் சாட்சி உங்களை தள்ளி போட்டாங்க. வியாபாரத்தில் கூட இருந்து கொண்டு உங்களை கீழே போட்டு விட்டாங்க. சொந்தங்கள் உங்களை தள்ளிவிட்டது, உறவுகள் உங்களை தள்ளிவிட்டது. நம்பினவர்கள், நேசிக்கப்பட்டவர்களாலே நீங்கள் தள்ளப்பட்ட நிலையிலே ஒரு குழியிலே விழுந்து நீ மூழ்கி கொண்டிருக்கலாம். யார் உன்னை தள்ளிவிட்டது? உன்னை பெற்ற தாய் தகப்பன், உன்னுடைய சகோதர சகோதரிகள், உன்னுடைய பிள்ளைகள்,
நீ நேசித்தவர்கள் உன்னை கீழே போட்டுக்கலாம், உன்னோடு கூட இருந்தவர்கள் கீழே போட்டுக்கலாம். ராஜா இதை கேள்விப்பட்டான். அவன் கேள்விப்பட்ட பொழுது அவன் 30 பேரை அனுப்பான், அவனை தூக்கி வெளியில் எடுங்கண்டு. ராஜா கேள்விப்படுறா, உன்னை ஒரு மனிதன் கீழே போடலாம், ஆனா நீ கீழே தள்ளப்பட்டதை அந்த ராஜா அறிந்திருக்கிறா, அந்த தேவன் அறிந்திருக்கிறா. நீ நினைக்காத நான் குழியில இருக்கிறேன், நான் செத்து கொண்டிருக்கேன், நான் பட்டினியில இருக்கிறேன், நான் அவமானத்தில் இருக்கேன், யாருக்கு தெரியாது. அந்த ராஜா அறிந்திருக்கா. இந்த 5 நாட்களுக்குள்ளே கர்த்தர் பலரை குழியிலிருந்து அவர் மேலே எடுக்க போகிறார். நீங்க கடன் தொல்லையிலிருந்து வெளியில வரப்பாருங்க. விழுந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை மேல தூக்க போகிறார். கர்த்தர் உங்களை வெளியில எடுப்பா. யார் உங்களை தள்ளினார்கள்? ஒரு மனிதன் தள்ளலாம், ஆனா கர்த்தர் உங்களை 30 பேரை வைத்து அவர் மேல எடுப்பார். ஒரு மடங்கு கீழே விழலாம், ஆனா கர்த்தர் உன்னை 30 மடங்கு உன்னை மேல எடுப்பா. நீ 1 கோடி இழந்து இருக்கலாம், கர்த்தர் உனக்கு 30 கோடிகளாக கர்த்தர் உன்னை மேல எடுப்பா. ஒரு மனிதனை பிடிங்கி எடுக்கலாம், கர்த்தர் 30 பேர் உனக்கு கொடுப்பா. ஒரு பிசினஸை உன்னிடத்துல பிடுங்கி எடுத்து ஏமாற்றி எடுத்து உன்னை விழ வைக்கலாம், கர்த்தர் 30 வியாபாரங்களை கொடுத்து கர்த்தர் உன்னை உயர்த்துவா. இது தேவனுடைய வார்த்தை. தேவன் இதை செய்ய போகிறார். இந்த நாள்ல அது நடக்க போகுது. அதே நினைச்சு கொண்டு, ஆனா அதை விட்டுட்டு என்னை இவன் இப்படி பண்ணிட்டானே, இவன் இப்படி பண்ணிட்டான் 4 பேருக்கு நீ சொன்னா ஓ விசுவாசம் இல்லை. நான் சொல்ல நீ அந்த குழியிலே சாவாய். சும்மா சொல்லல, இயேசுவின் நாமத்தை சொல்ல நீ சாவாய். ஏன் எனக்கு பலர் துரோகம் பண்ணிருக்காங்க, நான் ஐயோ இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான்னு நான் அழுது கிடையாது. ஏன்னா என்னை எத்தனை பேர் தள்ளினாலும், ஊரை எதிர்த்தாலும், உலகை பகைத்தாலும் அவர் சொல்லியிருக்கார், நான் உன்னோடு இருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார். அந்த தைரியம் அதை விட்டுட்டு அவன் இப்படி பண்ணிட்டான் அவன் இப்படி பண்ணிட்டான் அவன் நான் நினைக்கவே இல்லை, இவன் போய் எனக்கு துரோகம் பண்ணுவான், நான் நினைக்கல, அவங்கள அப்படி நம்பினேன், நான் இப்படியா பார்த்தேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ உன்னை முக்கியப்படுத்து. ஏன்னா உனக்கிட்ட ஆள் இருக்காது. நீ அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டான்னு பார்க்காத, போய்கொண்டே. அதனால உன்னை யாராவது தள்ளுனாங்களோ, இவங்க இப்படி தள்ளிட்டாங்க, இப்ப 4 பேர் சேர்றது, இவ்வளவு பாரு இவனை இப்படி பண்ணிட்டா, இவ்வளவு பாரு, அப்ப நீ ஒரு நாள் வெளியே வர மாட்டாய், நீ மூழ்குவாய். உன்னை குழியில இருந்தாலும் நீ ஆண்டவர்கிட்ட நீ வெளியே வருவாய். தானியேல சிங்க குகையில போட்டுன்னு தானியேல் ஐயோ பாருங்க அப்படின்னு சொல்லல, அவன் உள்ளே இருந்தான். அவனை பார்த்து ராஜா சொன்னான், நீ ஆராதிக்கிற தேவன், நீ கடவுள் ஆராதி. எதையுமே உள்ள வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டாங்க சொல்லல. எல்லாரும் எங்களை பகைக்கலாம், எல்லாரும் எங்களை வெறுக்கலாம், யாரும் எங்களை கை கொடுக்க மாட்டாங்க. நீ கடவுளை நம்புற. கடவுளை ஒத்தந்தான் உன்னை கீழே தள்ளினானா கர்த்தர் 30 பேர் அனுப்புவாங்க. 30 தொடர்புகள் உனக்கு வரப்போகுது. ஒரு ஆள் உன்னை விட்டு போனா குட் பை சொல்லு. ஏன்னா 1 போன 30 வரப்போகுது. எத்தனை பேருக்கு கர்த்தர் பேசி கொண்டிருக்காரு. கர்த்தர் உனக்கு 30 பேரை தரப்போறாரு. ஹல்லேலூயா. உன்னை எல்லாம் குழியில தள்ளிக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை மேல கொண்டு வா. ஆனா இது இல்லை என் பிரசங்கம். இந்த ராஜா கேள்விப்பட்டோன்னா அவனை வெளியில எடுங்கன்னு சொல்லாங்க. உடனே 11ஆம் வசனத்துல பார்க்கும், அப்பொழுது எபத்மேலேக் அந்த மனுஷரை தன்னுடைய 30 பேரை தன்னை கூட்டிக் கொண்டு ராஜாவின் பொக்கிஷ சாலையின் கீழே இருந்த அறைக்குள், எங்க மாளிகையில அரண்மனையில பொக்கிஷ சாலை, அது ரொம்ப முக்கியமான இடம். அரண்மனை முக்கியமா இல்லையா? சொல்லுங்களேன். அரண்மனை முக்கியம். அரண்மனையில எது ரொம்ப முக்கியம்? பொக்கிஷ சாலை. பொக்கிஷ சாலை எது முக்கியம்? அண்டர்கிரவுண்ட். அண்டர்கிரவுண்ட் தான் முக்கியம். கீழிருந்த பாங்க, கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளை, கந்தை துணிகளை, கிழிந்து போன பழசான ஊத்தான துணிகளை எடுத்துக்கொண்டு அந்த குளிக்கிட்டு போவாங்க. ராஜ மாளிகையில பொக்கிஷ சாலையில என்ன இருக்கும்? தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும்,
மாணிக்கக்கல் ரத்தினங்களுக்கும். ஆனா ராஜ மாளிகையில் அண்டகவுல என்ன இருந்துச்சுன்னா, கிழிந்து போன கந்த ஊத்தியான பழசான உடுக்க முடியாத உடுத்து பழசு போன சட்டிப்பானை கூட பிடிக்க முடியாத, காலை கூட தொடக்க பாவிக்க முடியாத கிழிஞ்சு போன அந்த உடுப்பெல்லாம் அங்க வச்சிருந்துக்கு. அது எல்லாம் அதுக்குள்ள இருந்துச்சு. அதெல்லாம் தேவையில்ல. உங்க வீட்டுல அதெல்லாம் வச்சுக்கொள்வீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். வீசுவீங்க. இது கிழிஞ்சு போயிட்டு, இது நாத்தெடுக்குது, இது ஊத்த. உலகம் வெறுக்கும், ஆனா ராஜா வெறுக்கல்ல. இந்த இடத்துல சிலர் கிழிஞ்சு போயிருக்கீங்க, வாழ்க்கையில டேமேஜ் ஆகிருக்கீங்க, சில மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, சில தவறுகளோடு இருக்கீங்க. உலகம் உங்களை வேணான்னு சொல்லுது, உங்களோட குறைகளை பார்க்குது, நீங்க தப்பானவன் உங்களை ஒதுக்குது. ஆனா ஆண்டவர் உங்களை ஒதுக்கல்ல. அவர் உங்களை விலை உயர்ந்தவளாக, வெளியேறப்பட்டவளாக, அவருடைய ராஜ மாளிகையில, அவருடைய அரண்மனையில, அதுவும் அண்டர் கிரவுண்ட்ல அவர் உன்னை சேர்த்து வச்சிருக்கிறாரு. உன்னை யார் வெறுத்தாலும், ஊரே வெறுத்தாலும், உன்னை பெத்த தாய் தகப்பன் வெறுத்தாலும், ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பிரியமான மகன் அல்லவோ, எனக்கு அருமையான பிள்ளை அல்லவோ, நீ என் தாசன், நான் உன்னை எப்படி வெறுப்பேன்? நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஓ, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலையினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன்னை என் உள்ள கையில வரைந்திருக்கிறேன். நீ 1000 முறை தவறு செய்யலாம். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் உன்னை கூட்டி சேர்க்க அன்பின் தேவன். உட்காங்க. உங்க மிஸ்டேக்க பார்க்கலாம், உங்க பலவீனங்களை பார்க்கலாம். அந்த கிழிஞ்சு போன கந்தையான அந்த துணிகளை கொண்டு வந்து எல்லாம் சுருட்டி கட்டி அது அப்படியே கிடங்கு போட்டாங்க. அதுலதான் அவனை தூக்கி எடுக்க பயன்படுத்தினாங்க. எனக்கு பிரியமானவர்களே, கிழிந்து போன உடைந்து போன பழசா போன ஒன்ன கர்த்தர் பயன்படுத்த போறா. மிகப்பெரிய மனிதர்களை மேலே கொண்டு வர. நீ சாதாரண மனுஷன் அல்ல. தேவனால் அழைக்கப்பட்ட பெரிய ஊழியர்களை, தாயின் கருவில் இருக்கும் பொழுது பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்களை வெளியே கொண்டு வர கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். இந்த இடத்துல எல்லாரும் விசேஷமானவர்கள், மிக முக்கியமானவர்கள். தேவனாலே கிழிந்து போன உடைந்து போன பழசானவர்களை பயன்படுத்த முடியும். இந்த நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அவன் சரியில்லை பாஸ்டர், இவன் சரியில்லை பாஸ்டர். உனக்கு அவன் சரியில்லாம இருக்கலாம். கர்த்தர் பாவிகளை அழைக்கிறார். அவர் இழந்து போனவைகளை தேட வந்தவர். நீ பார்க்கிற விதமா அவர் பார்க்க மாட்டார். இந்த இடத்துல நான் என் வாழ்க்கையில மிஸ்டேக் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையை நான் குழப்பிட்டேன், என்னை எல்லாம் ஒதுக்கான்னு ஒன்னு உடைச்சு கொள்ளாத, ஒன்னு அழிச்சு கொள்ளாத. நீ யாரையும் பார்க்காத, உன் அம்மா பார்க்காத, உன் அப்பா பார்க்காத, நீ எந்த ஊழியக்காரையும் பார்க்காத. நான் பாஸ்டர் மாதிரியும் நான் பெரிய பிறாக்களை பார்த்து இன்னைக்கு இங்க இருக்க முடியாது. என்னால பலர் இன்னைக்கு ஆஸ்வதிக்கப்பட மாட்டாங்க. நீ ஏமாந்து போயிருக்காய். கடவுள் சொல்றா, மனுஷன் பார்க்கிற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். நான் உன்னை நேசிப்பது மனுஷன் அன்பு இல்ல, நான் நேசிப்பது அநாதி ஸ்நேகத்தால. நான் உன்னை நேசிப்பது அநாதி ஸ்நேகத்தால. நான் உன்னை ஸ்நேகிப்பது அநாதி ஸ்நேகத்தால. நான் உன்னை தத்தெடுக்கல, நான் உன்னை பெத்தெடுத்திருக்கிறேன். நான் உன்னை தத்தெடுத்த தாய் அல்ல, நான் உன்னை பெத்தெடுத்தவன். இயேசு தேர்ந்தெடுத்த எல்லாரும் பாவிகளை தான். ஆடு காணாம போச்சு. 99 ஆடு நல்லா தானே இருக்கு, பரிசுத்தமா தானே இருக்கு, நீதிமானா தானே இருக்கு. அந்த ஆட்டோட தானே இருக்கணும். அந்த ஆடுகளை வனாந்திருச்சு. அந்த காணாம போன ஆடு, காசு காணாம போச்சு, தேடலாம். ஏன்னா காசை தொலைச்சது பொம்பளை, நீ தொலைச்சா நீ தேடு. ஆனா ஆடு தான் வழி விலகி போச்சு. அது தப்பா போச்சு. போனா போட்டும், நாய் கடிச்சு போட்டும், நாய் கடிக்கட்டும்.
விட்டாக. நீ எத்தனை முறை வழி விலகி போனாலும் உன்னை விட மாட்டாங்க. உன் பின்னால வர தேவன். உன்னைய கெட்டவன்னு பேர் வைக்கலாம், ஆனா அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் இன்னும் உன்னை நேசிக்காங்க. ஏன்னா அவருடைய மாளிகையில அவங்களுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் பயன்படுத்துறது பொண்ணா இல்ல, ஆண்டவர் பயன்படுத்தி வெள்ளி அல்ல, ஆண்டவர் பயன்படுத்தி மாணிக்கத்தல்ல. அந்த சேத்து கிணத்துல, சேத்து குழியில, அந்த ராஜ மாளிகையில, அந்த அரண்மனைக்குள்ள மாணிக்க கல் எல்லாத்தையும் அந்த தங்க கட்டியை கொண்டு போட்டா சேத்துல அதுவும் மூழ்கி போகும். வெள்ளிய கொண்டு போட்டா, மாணிக்கலை போட்டா அதுவும் போகும். கத்துக்கு தெரியும் இந்த சேத்துக்குள்ள தொட முடியாததை தொட முடியும் முன்னாலதான். சில மனிதர்களால செய்ய முடியாத உன்னால்தான் செய்ய முடியும் ஆண்டுக்கு தெரியும். சில மனிதர்களை கொண்டுதான் தேவன் இந்த தேசத்துல பெரிய காரியங்களை செய்வார். உண்டே யார் என்ன சொன்னாலும் அவர் சொல்லுவார், நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வேன். தேவன் கிழிந்து போன, உடைந்து போன, பழசாய் போன, கந்தையான உன் வாழ்க்கையை நீயே குழப்பிட்டாய். ஆனா கத்த நீ உன் வாழ்க்கையை நீயே குழப்பிட்டா. அவங்க இடியாப்பத்தை பெனஞ்சு போடுமாய் போட்டா. ஐயோ என் வாழ்க்கையை குழப்பிட்டனே, அப்படி இருக்காத. கத்த உன்னை பயன்படுத்துவாங்க. மூழ்கி கொண்டு இருக்க பல உன்னாலே வாழப்புவாங்க. பல மனிதர்களை மேலே கொண்டு வரப்பா. நீ சாதாரணமான அல்ல. உன்னை கீழே அவர் போட மாட்டா. உன்னை தரக்குறவாய் நினைக்காதே. நீ தேவனுடைய அரண்மனை பொக்கிஷாலையில் இருப்பவன். உன்னை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. தேவ உன்னை கொண்டு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். நீ ஒன்றுக்கும் உதவாத நல்ல தேவ உன்னை விலையேற பெற்று அழைக்கிறார். யார் அந்த மோசே? ஒரு கொலைக்காரன். யார் அந்த சிம்சோன்? ஒரு விபச்சாரக்காரன். யார் அந்த யாக்கோப்? ஏமாற்றுக்காரன். யார் அந்த ராகேப்? ஒரு வேசி. யார் அந்த தாவீது? விபச்சாரக்காரன், கொலைக்காரன். யார் அந்த யோனா? பின்மாற்றக்காரன். கர்த்தர் அவங்கள வச்சு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார். இந்த பழசா போனத மனுஷங்களுக்கு நீ வேண்டாம் மக்களாம். தேவன் தள்ளப்பட்டவளை, உடைந்து போனவளையும், தோல்வி அடைந்தவளையும் கழுவி சுத்திகரித்து அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துவார். தேவனுடைய மகிமைக்காக நீ பயன்படுத்துவாய். தேவனுடைய மகிமைக்காக நீ பயன்படுவாய். உன்னை மிஸ்டேக்க எல்லாரும் பார்க்கலாம். நீ செஞ்ச தவறதான் எல்லாரும் பார்க்கிறாங்க. ஆனா தேவன் உனக்குள்ளே ஏதோ வல்லமை, மகிமை இருக்கு. இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்றேன், யாராலும் உங்களை தடுக்க முடியாது. இந்த வசனம் ரொம்ப வல்லமையானது. ஒருவராலும் யாரையும் நெருங்க முடியாத, ஒருவராலும் யாரையும் நெருங்க முடியாத போது அந்த நபரை உன்னாலே மட்டும் நெருங்க முடியும். சில ஆக்களை யாருக்கும் நெருங்க முடியாது. ஆனா ஆண்டுக்கு தெரியும் உனக்கு நெருங்கலான. ஏன்னா உன் வாழ்க்கை கதை அப்படியே. எனவே உன் வாழ்க்கை கதையை சொல்லு. நீ பட்ட கஷ்டங்களை மறைக்காத, அதுகளை சொல்லு. இன்னைக்கு ஜாய்ஸ் மேல என்னத்தை தூக்கி பிடிச்சு சொல்லுவாங்க, நான் 4 முறை இப்படி நடந்து இப்படி நடிச்சு. இதுகளை பார்க்க நேரத்தில் இப்படி நடந்த பொம்பளை எல்லாம் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா எங்களும் கத்த செய்வாங்க. நான் இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் செய்தி கொடுக்கல. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றேன். சுவிசேஷம் பயத்துக்கு இடம் கொடுக்காத. என் வாழ்க்கையில நான் குற்றவாளி சொல்லி நான் பயந்து இருந்தா 15 வருஷத்துக்கு முத நான் பயத்தின் கதவை மூடி நான் உள்ள இருந்துப்பேன். இந்த பயத்தின் நிமித்தம் எல்லாம் கதவை மூடி நாங்க முன்னுக்கு வந்தா இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், சொல்லுக கேட்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுக்குள்ளே நிறைய பேருக்காங்க. ஒரு மிஸ்டேக் வந்தா டக்கு 4 பேர் சேர்ந்து இவன் குற்றம், இவன் குற்றம் அப்படியே சொல்லிடுவாங்க. டேமேஜ் பண்ணி உன்னை எலும்ப விடாதபடி பண்ணுவாங்க. அது பிசாசின் வேலை. அது பிசாசுக்கள். கிழிந்து போன பழச கந்தையான அந்த துணியா அந்த மாளிகையில் இருந்துச்சு. இந்த சபையில் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஏன்னா
கடவுளுக்கு அவங்க வெளியேற பெற்றவங்க. இரண்டாவது, இந்த அழுக்கான கந்த உடுப்பெல்லாம் எடுத்து இப்படி தனித்தனியே உள்ள போடல, எல்லாம் உன்னோடு ஒண்ணா கெட்டினாங்க. எல்லாம் ஜாயின் பண்ணி முறுக்குனாங்க. முறுக்கணும், அது பெருசா நீட்ட வச்சு. ஏன்னா தனியே ஒரு ஆளை போட்டா அது அந்த அளவு ஆழமா இருக்காது. அந்த துணி எல்லாம் கெட்டோன்னு அது ஆழத்துக்கு தொட்டுச்சு. எல்லாரும் இணையா விட்டால் அது ஆழத்துக்கு போக முடியாது. அதான் உண்மை. உதாரணம், இந்த இடத்துக்கு கோவில் ஒரு ஆள் எடுப்போம். இந்த கோவில் இருக்க ஒரு ஆள் நேற்று ராத்து ஒரு கம்ப்ளைண்ட், அவனை பத்தி ஒரு பீலை ஒன்று நடந்துட்டு அப்படி சொல்லி தேவையில்லாத ஒரு கதை வந்துச்சு. இப்ப அவனை பத்தி ஒரு தேவையில்லாத கதை ஒன்று வந்துச்சு சொல்லி, இல்லாட்டி ஒரு ட்ரம் அடிக்கணும் வச்சிடும். அவனை பத்தி தேவையில்லாத கதை ஒன்று வந்துட்டு சொல்லிட்டு நீ இப்படி தேவையில்ல உனைய பத்தி அப்படி வந்து சொல்லி அவனை தூக்கி வெளியே போட்டா அந்த ஒரு சின்ன பீலை. ஆனா அவனுக்குள்ள எவ்வளவு டேலண்ட் இருக்கு. ஆனா நாங்க இந்த பிள்ளைகளை பார்க்காம இந்த டேலண்ட் எல்லாம் ஒண்ணு சேர்த்தால் நமக்கு மிகப்பெரிய காத்து சாதிக்கலாம். ஆனா நல்ல தகப்பேன் அந்த கெட்ட குமாரன் வரும் வரை பார்த்து கொண்டுங்க. அண்ணன் வேணான்னு சொல்லலாம், ஆனா அப்பா அந்த சேத்தோட அந்த பண்டி நாத்தத்தோட வாரவன அவ தூக்கத்துல பார்க்கும் பொழுது ஓடி போய் கட்டி பிடிச்சு அணைச்சு அவனை புத்தம் போட்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் கொடுத்து அவனுக்கு மோதிரத்தை போட்டு பாதகச்சை கொடுத்து அவனுக்கு பெரிய பாட்டி வைக்க. நமக்கு தவறு செய்தாங்கன்னு தள்ளிவிட முடியாது. நம்ம இடத்துல இருக்க எல்லா இடத்திலும் தவறுகள் உண்டு. ஆமாவா இல்லையா? நான் சொல்றது பொய்யா இருக்கலாம், நான் சொல்றது பொய்யா இருக்கலாம். அதனால பைபிள்ல பார்ப்போம். ஏசாயா 64 சத்தமா வாசிங்க. நீங்கெல்லாம் சர்ச்சுக்கு வாங்கினால பிசாசு பயப்படாது. எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்குது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல. சும்மா சும்மா அடுத்த வருஷம் ரொம்ப நல்ல. எங்கள் அக்கிரமம் எங்கட பிள்ளைகளை எங்களை அடிச்சு போகுது. எங்க அடிச்சு போகுது. 10 பேர் 10 விதமா சொல்லலாம், அது இல்ல முக்கியம். இந்த இடத்துல நீ வர்ஷிப் பண்ண நேரத்துல தேவ பிரசனம் வந்தா இவங்க மார்க்ஸ் போடுவாங்க. அங்க இருக்கவங்க என்ன கதிக்கு அங்க தேவையில்ல. இங்க இருக்கிறவங்க உனக்கு மார்க்ஸ் போட்டு அடே இவங்க வந்தா பெஸ்டா பகலோகம் மாதிரி இருக்குன்னு சொன்னாவிலே போதும். எங்களை நியாயம் விசாரிக்க அவர். ஒதுக்கப்பட்டவர்கள், தவறானவர்கள், அழுக்கானவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு இருக்கவில்லை, அவர் பாவிகளோடு உட்கார்ந்திருந்தார். அவர் பாவிகள் மத்தியில் இருந்தார். உலகமே உன்னை ஒதுக்கலாம், ஆனால் உன்னதமானவர் இப்போ உன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கா. உலகமே உன்னை ஒதுக்கலாம், ஆனா உன்னதமான தேவன் உன் பக்கத்திலே இப்பொழுது உட்கார்ந்திருக்கா. நீதான் மூழ்கி கொண்டிருக்க பலரை வெளியில கொண்டு வருவாய். நீ இன்னைக்கு சாதாரணமா இருக்கலாம், கையில பணம் இல்லாதவனா இருக்கலாம். ஒரு காலத்தில் நான் அப்படித்தான் இருந்தேன், ஆனா இன்னைக்கு பலருக்கு நான் ஆசுதமாக்க. கடவுள் உங்களை வைப்பாக பெரிய இடத்துல இந்த ஒரு வசனம் மட்டும் சொல்றேன். தேவனுடைய அன்பு உண்மையிலே மிகவும் அதிகமாக இருக்கு. மனிதர்கள் பார்ப்பது போல என் ஆண்டவர் உன்னை பார்ப்பதே இல்லை. மனிதர்கள் பார்ப்பது போல, இப்ப பார்த்து கொண்டிருப்பது போல, பார்த்தது போல தேவன் உன்னை பார்ப்பதில்லை. உன்னை பார்க்கிறார். நீ மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்வது போல, நீ மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகிறாய். பல ஆயிரங்களை நீ மேலே தூக்க போகிறாய். உன் நிமித்த பல ஆயிரங்கள் மேலே எழும்ப போகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே நீ இந்த மாதம் முடிவதற்குள்ள நீ வெளியிலே வருவாய். பலரை நீ மேலே கொண்டு வருவாய். நீ விசேஷமான ஒருவனாக இருப்பாய்.